ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஒரு பரம சிவபக்தர் இருந்தார். அவர் வைஷ்ணவத்தை வெறுக்கிறவர். அதனால் அவருக்கு ஒரு பேர குழந்தை பிறந்தபோது என்ன பேர் வைக்கலான்னு கேட்டாங்களாம். சிவராமலிங்கம்னு வையுங்க அப்படின்னாரு. நாங்கள் உங்களுக்கு தான் பிடிக்காதே வைஷ்ணவம், ஏன்னா ராமனை சேர்த்து வைக்கிறீங்கன்னு. இல்லை, சிவ ராமலிங்கம், ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் லிங்கம் இடிக்கணும் ராமனை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லையிடம் கொட்டாமோ தான் ஆன்மீகம். கடவுளுக்கு எந்த பேரும் கிடையாது, எந்த ஊரும் கிடையாது. நாம் தான் சாஸ்திர நாமத்தை சொல்லி அவரை கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான். 1000 பேர்களை சொல்லி தேவர்கள்லாம் கூட கும்பிடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன் தான் பகவான் சொல்லக்கூடியவன். இப்போது நம்முடைய அஜ்ஞானத்தினால கடவுளுக்கு நாம் வக்கீல் வேலை செய்கிறோம். இது பெரிய கடவுள், இது சின்ன கடவுள், இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி ரூபபேதங்கள் இல்லை. கடவுள்களுக்குள் ரூபபேதங்கள் இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் 2வது படம் பாருங்கள், கருப்பாக பேக்ரவுண்டில் இருக்கும். அதில் நடுவில் இருக்கிற ஆள் 3 நாமத்தோடு இருப்பார். வலது கை இப்படி இருக்கும், இடது கை இப்படி இருக்கும், இடது கால் இப்படி இருக்கும். இடது கால் இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் சிவன். 3 நாமம் இருக்கு இல்லையா, அதுதான் விஷ்ணு. ஸோ விஷ்ணுவும் சிவனும் ஒன்றே தான். நல்லா உங்களுக்கு தெரிஞ்சாக்கா அது பாருங்கள், 3 நாமம் இருக்கு இல்லையா, அதுதான் விஷ்ணு. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த தூக்கி எடுத்து திருவடி நடராஜர். ஒரு கை ஆசீர்வாதம், ஒரு கை ஆகாசத்துக்கு போயிட்டுருக்கு. இப்படி தான் அந்த கோலம் இருக்கும். மேலே இருக்கிறது சக்தி சகிட கணபதி. கணபதி இல்லையா, ஓம் அது. அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் இருக்கும். இந்த இடத்துல திரிசூலம், திரிசூலத்தில் இப்படி இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஓம் இது. அதே மாதிரி கீழே இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஓம் இருக்கும், இங்கே ஒரு ஓம் இருக்கும். இதுதான் வராக நரசிம்மர்னு சொல்கிறது. விசாகப்பட்டினத்துக்கு போனீங்கன்னா சந்தனத்தில் சிவலிங்கம் மாதிரி ஒன்று இருக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் திறப்பாங்க. அதுக்குள்ளே இருக்குன்னா வராக நரசிம்மர் தான் இருக்கார். அப்போ விசாகன் அப்படின்னா முருகன் அர்த்தம். விசாகா போற்றி ஓம்லாம் வருது இல்லையா. அப்போ பூமிக்கு அதிபதி வராக நரசிம்மர். அண்ட் ஆகாசத்தில் இருக்கிறது சக்தி சகிட கணபதி. அண்டு ஆகாசத்துக்கும் பூமிக்கு நடுவில் இருக்கிற காஸ்மிக் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அணுக்களின் தாண்டவம், அதுதான் கோவிந்தராஜன் கம் நடராஜன். இது தெரியாதவங்க தான் அடிச்சுக்கிறாங்க, எப்போ பாரு இது பெருசு அது சின்னதுங்கிற மாதிரி. இப்போ நாம் லாங் பேக்கு இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு பாட்டு சம்ரட்சணாவில் பாடுவோம். இப்போ பாடுறதில்ல யாரும், பாடுங்க. शङ्करा शिवशङ्करा शिवशङ्कर हर हर ॐ जनार्दनाय जनार्दना जनार्दना हरि ओम शङ्करा शिवशङ्करा शङ्कर हर हर ॐ கைலாயமலையில் வாசம் செய்வான் சங்கர ஹர ஹர ஓம் ஏழு மலையிலே எழுந்தருள் புரிவான் ஜனார்தனா ஹரி ஓம் வில்வ மாலையை விரும்பி அணிவான் சங்கர ஹர ஹர ஓம் துளசி தலத்தை சூடி மகிழ்வான் ஜனார்தனா ஹரி ஓம் மலைமகள் மணந்த மகாதேவனே சங்கர ஹர ஹர ஓம் அலைமகள் பெற்ற அன்பு கணவனே ஜனார்தனா ஹரி ஓம் வாமபாகத்தில் தேவியை வைத்தாய் சங்கர ஹர ஹர ஓம் வனிதைய இதய கோயிலில் வைத்தான் ஜனார்தனா ஹரி ஓம் கைலாய் காலையிலேறி நகர்வலம் வருவான் சங்கர ஹர ஹர ஓம் கருடன் மீது பறந்து திரிவான் ஜனார்தனா ஹரி ஓம் சாம்பலை பூசி சாந்தி அடைவான் சங்கர ஹர ஹர ஓகே, ஓம் இந்த பாட்டு அதுதான். ஒரே ஃபார்ம் ஆஃப் காட் எப்படி 2 விதமாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு பக்கம் சிவனா, ஒரு பக்கம் நாராயணா, சங்கர நாராயணனா. ஸோ ஆதிசங்கராச்சாரியார் ஒரு கேள்வி கேட்குறார், பகவான் என்பது யார் அப்படின்னு. கச்ச பகவான், பகவான் என்பது யார் இல்லை எது. அதுக்கு அவர் சொல்லுகிற விடை சங்கர நாராயண ஆத்ம ஏவ. சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு யார் சொந்தக்காரனோ அவன் தான் ஈஸ் ஈக்குவல் டு பகவான் அப்படின்னு.
அதனால் மக்கள் இதெல்லாம் தெரியாததுனால தான் இடைக்காலத்தில் சைவ வைணவ பிணக்குகள் எல்லாம் வந்தது. நம்முடைய தேவாரத்தில் வரும், அரியல்லால் தேவி இல்லை எங்கள் ஐயன் ஐயனார் அவருக்கு மிக வேணுவாங்க. சிவபெருமானுக்கு பொண்டாட்டியே ஹரிதான் அப்படின்வாங்க. ஹரி அல்லால் தேவி இல்லை, ஒய்ஃப் கிடையாது, எங்கள் ஐயன் ஐயனார் அவருக்கு மிகவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. குடமாடி இடத்தே வைத்தான். நீங்கள் மகேந்திரகிரிக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு எஸ்டேட் இருக்குது, கீழே திருக்குறுங்குடி கோயில் இருக்குது. அந்த திருக்குறுங்கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற சாமி இல்லையா, அவருக்கு குடமாடின்னு பேர். அந்த எஸ்டேட்டுக்காரனால தான் குடமாடி எஸ்டேட்னு பேர் வந்தது. அங்கே இருக்கிற ஐயங்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சிவன் கோயிலை பூட்டியே வச்சுருப்பாங்க, பெருமாள் கோயில் மாத்திரம் திறந்து, இல்லைன்னா அங்கே ரெண்டும் தான் ஒன்றா இருக்கிறது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் மகேந்திரகிரி மலைங்கிறது சிவனுடைய மலை, அதுக்கு ரைட் சைடில் தனியாக ஒரு மலை இருக்கும், அது நம்பி மலைன்னு சொல்கிறது. இந்த ரெண்டு மலைகளுமே காவடி மாதிரி தான், ஒன்று சிவந்து ஒன்று பெருமாள்துங்கிற மாதிரி. உலகத்தில் எவ்வளோ இடங்களில் இந்த பேதத்தை போக்குவதற்காக, இப்போது நீங்கள் வேலூர் பக்கத்தில் ஒரு கோயில் போனீங்கன்னா அங்கே சிவன் வைஷ்ணவனுங்கிற மாதிரி சண்டை வந்தது ஒரு சாமிக்கு. மறுநாள் காத்தால் பார்த்தா சிவன் நாமம் போட்டுன்னு உட்காந்து இருந்தாரோம், அந்த மாதிரி. ஸோ திருப்பதியில் இருக்கு இல்லையா, அது ஹியூமன் ஃபார்மில் கடவுளான ஒரு ஃபார்ம். அது திருப்பதி வெங்கடாபதி, அவருக்கு 2 கை தான் இருக்குது. எங்கெல்லாம் ஒரு மனிதனாக தெய்வம் ஒரு சிலையில் தன்னை இருத்தி கொண்டதோ, பாணி முருகன் பாருங்கள், அவர் 2 கை தான் இருக்கும். சபரிமலை ஐயப்பன் பாருங்கள், 2 கை தான் இருக்கும். கன்னியாகுமரி அம்மன் 2 கை தான் இருக்கும். மீனாட்சி அம்மன் 2 கை தான் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் 2 கையோடு இருக்கும். இப்போ திருப்பதியில் எப்படி 4 கை வந்ததுன்னா, இந்த சைவ வைணவ சண்டை வந்தபோது ராமானுஜர் பாம்பு, ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்சம் அது. அதனால் இவர் மறுநாள் காத்தால் கோயில் திறக்கிறதுக்குள்ளே பாம்பு வடிவத்தில் உள்ளே போய் சங்கு சக்கரத்தை வச்சுட்டு வந்துட்டார். ஸோ இவங்க ஆர்குமெண்ட்டில் சங்கு சக்கரம் வந்துச்சுன்னா பெருமாள் அப்படின்றதுனால அவருக்கு சங்கு சக்கரம். இன்னைக்கு கூட சிலையில் சங்கு சக்கரம் இல்லை திருப்பதி பெருமாளுக்கு, அலங்காரத்தில் தான் அதை பொறுத்துறாங்க. அதனால் இந்த ரூப பேதங்கள் என்பவை பிற்காலத்தில் வந்தவன. ஒரு காலத்தில் சைவம் வைணவம் 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க 2 பேரும், தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம். ஸோ 63 நாயன்மார்களும் சிவனை கும்பிட்டவங்க தான், 12 ஆழ்வார்கள் பெருமாளை கும்பிட்டவங்க. ஏன் இப்படி வருதுன்னா, சூரியனுடைய கலைகள்னால் 63, சந்திரனுடைய கலைகள்னால் 12, அவ்வளோதான். அதனால் அப்போஸ்டல்ஸ் இல்லையா, வேலுநாதர் அவர் கூட 12 பேர் தான் இருப்பாங்க, ஏன்னா அது சந்திரக்கலை. முகமது நபி இருக்கார் சிவக்கலை, அதனால் அங்கே இருக்கிறது சிவலிங்கம் தான் மெக்காலை. அதனால் 63 பேர் அவருடைய டிசைபிள்ஸாக இருப்பாங்க. மக்களுக்கு எதுவுமே தெரியாது, இவங்களாம் போட்டு அடிச்சுக்கிறது. சரி, சும்மா அடிச்சுக்கினா கூட பரவாயில்ல, அதுக்குள்ளேயும் உபமாக அடிச்சுக்குவாங்க. சைவம் வீர சைவம், சாதா தோசை மசால் தோசை மாதிரி. அதுக்கப்புறம் வைஷ்ணவத்தில் யூநாமும் வீநாமும் 2 இருக்குது இல்லையா, வடக்கலை தென்கலைன்றது. சரி, இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லீம்னுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஈராக்கு ஈரான் இவனுங்கள்லாம் அடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள்லாம் சன்னி நீங்கள்லாம் ஷியான்ற மாதிரி. கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா பெந்த கோஸ்து ப்ராட்டஸ்டன்ட்டு கேத்தலிக்குன்னு அடிச்சுக்குவானுங்க. புத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா ஹீனாயான புத்த மதம் மகாயான புத்த மதம்னு அடிச்சுக்குவாங்க. ஜெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாம்பரர் திகம்பரர்னு அடிச்சுக்குவாங்க. இந்து மதத்தில் மாத்வர்கள் சைவர்கள் வைஷ்ணவன் அடிச்சுக்குவாங்க. ஸோ கும்பிடுறதை தவிர எல்லாம் செய்கிறானுங்க. நமக்கு உலகத்தீரே மனிதனுக்கு வயது 100 அல்லன்னு கபிலர் பாடினார். 100 வயசு இருந்தாவே பெரிய விஷயம். அதெல்லாம் சாமியை கும்பிட்டு உனக்கு பிடிச்சதை சாப்பிடு, உனக்கு பிடிச்சது சாமி கும்பிடு, அதை விட்டுட்டு இவங்க அடிச்சுக்கிறானுங்க. நீங்கள் அந்த காலத்தில் கல்கி எழுதின நாவல் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன், அதில் ஒரு கேரக்டர் வரும் ஆழ்வார்க்கடியான்னு சொல்லி. அதெல்லாம் அந்த கேரக்டர் எதுக்காக கல்கி கிரியேட் பண்ணார்னா, சைவ வைஷ்ணவ பிழக்குகள் அந்த காலத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்றதுனால. உங்கள் மணிரத்னம் எடுத்த பொன்னியின் செல்வன் கூட வரும் இல்லையா, அந்த மாதிரி. இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். யாருக்கு எந்த சாமி வேணும் கும்பிட்டு வைக்க வேண்டியது தானே. உலகத்தில் 2வது இல்லை, ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி தான். இப்போ மைக்காக இருக்குது, பல்பாக இருக்குது, ஏசியாகவும் இருக்குது, ஹீட்டராகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குது. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லா இருக்குன்ற மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சால் மக்கள் 1008 நல்ல விஷயங்கள் இருக்கிற போது அதை விட்டு இதை வச்சு அடிச்சுக்குவாங்க இல்லையா. அதனால் நாம் இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னு தான் எல்லா சாமிக்கும் ஒரு கோயில் கட்டிட்டோம். சரி, இந்து மத சாமியார்களுக்கு கட்டிட்டு விடக்கூடாது இல்லை, அதனால் ஜெயினுக்கு ஒரு கோயில் கட்டிட்டோம், புத்தருக்கு ஒரு கோயில் கட்டிட்டோம், ஒரு சர்ச்சு கட்டிட்டோம்.
ஒரு மசூதி கட்டிட்டோம். அதனால் உனக்கு என்ன வேணுமோ கும்பிடு, எதுக்காக இதெல்லாம் அடிச்சுக்கிற, அதை விட உருப்படியாக ஏதாவது உனக்கு செய்யணுன்னா பாரு. யூ ஹேவ் டு எக்யூப் யுவர் செல்வ். கல்வி கரையில் கற்பவர் நாள் மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிது ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலுன்னு குறிகின்னு தெரிந்து. உலகத்தில் எவ்வளவோ இருக்குது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை அடையிறதுக்கான ஆயுசு நமக்கு ரொம்ப கம்மி. இருக்கிற கொஞ்சம் ஆயுசுக்குள்ளோ அன்னப்பட்சி எப்படி பாலை எடுத்துன்னு தண்ணி விட்டுடுதோ அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துட்டு தேவையில்லாத அன்ப்ரொடக்டிவ் விஷயங்களெல்லாம் விட்டுடணும். இது மக்களுக்கு என்றைக்கு தெரியுதோ அன்றைக்கி இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறைய பிரச்சனை இதுதான். வள்ளலார் சொல்லுவார், நடராஜர் அவரை கூப்பிட்டு சொல்கிறாராம், பேய் பிடிப்புற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார். பிச்சின்னாக்க பைத்தியம்னு அர்த்தம். பேய் பிடிப்புல பிச்சு பிள்ளை மதங்களாலே, பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிற ரிலிஜன்களால் என்னுடைய மக்கள்லாம் குழந்தைங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு சாவறாங்க. பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார். நீ என் பிள்ளை ஆதலாலே இச்செயல் விரைந்து புரிகை என்று இட்ட குருவேன்வார். நடராஜர் சொல்கிறாராம், போய் ஜனங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லு, இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கக்கூடாது. உருவம்னு வந்தால் தானே ப்ராப்ளம். அதனால் அவர் என்ன சொன்னார், ஜோதியை கும்பிடலான்ட்டார். ஜோதிங்கிற போது அதில் உருவம் கிடையாது இல்லையா, வெளிச்சம். தமசோமா ஜோதிர்கமய, இருட்டிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பால் நியூமன் சொன்னான், லீட் கைண்ட்லி லைட் லீட் thou me on amidst the encircling gloom lead thou me on. அதாவது பேர் வெளிச்சமே எனக்கு வழிகாட்டு, அந்தகார இருளில் நான் சிக்கி தவிக்கிறேன். அதுக்கு நீ என்ன பண்ணணும், yet one step in a form, அடுத்த அடிக்கான வெளிச்சத்துக்குள்ளே எனக்கு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள்லாம் சினிமா தியேட்டருக்கு போகிறீங்க, எல்லாம் செட்டில் ஆகிட்டு இருட்டாக்குது, வந்து பார்க்குறான், ஜீத்துறீங்களா அப்படின்னு டார்ச் அடிப்பான். நீ அவன் டார்ச் அடிக்கிற இடத்துலையே நடந்து போய் 2 பேரை இடிச்சுக்கிட்டு சீட்டில் உட்காந்துன்னு சினிமா பார்த்தியான்னு நல்லா தெரியும் இல்லையா. அந்த மாதிரி அடுத்த அடிக்கான வெளிச்சம் தான் வாழ்க்கையில் முக்கியம். அதனால் எட் ஒன் ஸ்டெப் இனஃப் ஃபார் மீன்னா, அடுத்த அடி மாத்திரம் எனக்கு கொடு, நான் எப்படியாவது போய் சீட்டை பிடிச்சிடுவேன்னு அர்த்தம். உலகத்தில் 2வது கடவுள் இல்லை. அப்போ எதுக்காக ஒரு முகமது நபி, ஒரு இயேசுநாதர், ஒரு மகாவீரர், ஒரு புத்தர், ஒரு ராமானுஜர், ஆதிசங்கரர், மாதுவாச்சாரியார், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வர்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்களுக்கு இந்த தெளிவை கொடுத்துக்கிட்டே வராங்க. உலகம் சுற்றினே வருது. அது மாதிரி உலகம் சுற்றின்னு வர்றபோது ஒரு காலகட்டத்தில் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் வருவாங்க. மகாராஷ்டிரா பக்கமெல்லாம் போனீங்கன்னா பண்டிரிநாத பக்தர்கள்லாம் வருவாங்க, வர்க்காரிசின்னு பேர் அவங்களுக்கு. பெங்காலில் சைத்தன்ய மகாபிரபு, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்தாங்க. ஸோ இந்தியாவில் கூட ஒவ்வொரு காலகட்டத்தில், கர்நாடகாவில் கனகதாசா அப்படின்னு வந்தார், ஆந்திராவில் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ நம்ம ஊரில் ஒரு அருணகிரிநாதர் வந்து ஆந்திராவில் ஒரு வேமனா வந்திருப்பான். 2 பேருடைய பர்சனாலிட்டி, அவங்க வாழ்க்கையில் நடந்த இன்சிடெண்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மக்களுக்கு இதெல்லாம் புரியாதது, கடவுள் வழிகாட்டுறதுக்காக தான் அங்கங்கே ஒரு மகானை அனுப்புகிறான், வேறு வேறு மகான்களை அனுப்புகிறான். இவங்க அதில் போய் பெருசு சின்னதெல்லாம் பார்த்துக்கிட்டு உருப்பட விடாமல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து என்னது புரட்டாசி சனிக்கிழமை கொண்டாடுற போது நிறைய பேர் வந்து நினச்சிக்குவாங்க, பெருமாளுக்கு சனிக்கிழமை தான் விசேஷம், அவருக்கு எல்லா நாளும் விசேஷம்தான். பெருமாள் நாளை காத்தால் இல்லாமல் போயிட்டு போகிறாரு, புரட்டாசி சனிக்கிழமை மாத்திரம்தான் அவருனுக்காக குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணின்னு மேக்கப் போட்டுன்னு உட்காந்து இருக்க போகிறா. இதெல்லாம் நம்முடைய அஜ்ஞானத்தினால் வருகிற விஷயங்கள். இதெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு ஒரு ஹெல்த் கன்சிடரேஷன் இல்லை. அப்போ சனிக்கிழமை விரதம் இருந்தால் உடம்புக்கு நல்லது, சஷ்டிக்கு விரதம் இருந்தால் உடம்புக்கு நல்லது, அது மாதிரி பல திருவிழாக்களை இவங்க உண்டாக்கினாங்க. ஏகாதசி விரதம், இந்த விரதம், அந்த விரதம்லாம் வச்சதுக்கு காரணம் என்ன, ஸோ அற்றால் அளவறிந்து உண்க, அது பொருள் போற்றி உண்ணும் முறையினார், அளவாக சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி விரதங்கள்லாம் வைக்கிற போது இவங்க பயந்துக்கிட்டு அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஏதோ கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்டு மறுநாள் காத்தாலே ஹெல்த்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் சொல்லப்படுபவை என்பவை ஹெல்த்துக்காக வைக்கப்பட்டதே தவிர கடவுளுக்கு அந்த நாளில் பவர், இந்த நாளில் பவர் இல்லை, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ முருகருக்கு சில நாட்களை வைக்கிறாங்க, பெருமாளுக்கு சில நாள் வைக்கிறாங்க, அம்பாளுக்கு பூரம்னு வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணங்கள் இதுதான். நீ எல்லா நாளுமே ஒழுங்காகிற, எதுக்கும் அந்த வம்பு, இந்த நாள் தான் நான் சாமி கும்பிட்னு ஏதாவது இருக்குதா, எல்லா நாளும் இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஆதிசங்கரர் 6 மதங்களை உற்பத்தி பண்ணார், ஷண்மதங்கள் பேர். ஷண்மதங்கள்னால் நம்ம கும்பிட வேண்டிய தெய்வங்களை 6ஆக பிரித்தார். சூரியனை கும்பிடுறது ஒரு மதம், முருகனை கும்பிடுறது ஒன்று, பெருமாளை கும்பிடுறது, சிவனை கும்பிடுறது, அம்பாளை கும்பிடுறது,
இந்த மாதிரி 6 தெய்வங்கள் கானாபத்தியம்னா பிள்ளையார கும்பிடுறது. அதுக்கு ரூல்ஸ் சொன்னார். இந்த கடவுள் இப்படி இருக்கும், அதுக்கு தியான ஸ்லோகம் இது, இந்த மாதிரி நைவேத்தியம் வைக்கணும், இப்படி பூஜை பண்ணணும், இப்படிலாம் அவரே ரூல்ஸ் எல்லாம் பண்ணிட்டார். அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தது? நீ சாமி கும்பிடு, உனக்கு எந்த சாமி பிடிக்குதோ பாரு. இப்போ ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு லட்டு பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜாங்கிரி பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜிலேபி பிடிக்கும், ஒருத்தருக்கு பாசந்தி பிடிக்கும். இது ஏதாவது கெட்டதுக்கு தான், எல்லாம் ஸ்வீட்டு தான். சில பேருக்கு சிலது பிடிக்குது. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், பூரி கிடைக்கும், சப்பாத்தி கிடைக்கும், சேமியா பிடிக்கும்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் இல்லை. லோகோ பின்ன ருசி. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டேஸ்ட் பட் இருக்குது. அதனால் உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ சாப்பிட்டுன்னு போ. எல்லாமே உடம்புக்கு தான். நீ நைட் சாப்பிட்டா நாளைக்கு காத்தால 8 மணி நேரம் கழிச்சு அது டாய்லெட்டுக்கு தான் போகுது இல்லையா? அதனால் மக்கள் அவங்களுடைய குறுகிய அறிவினால் வாசித்து காணாத கடவுளை பற்றி இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொதப்புறாங்க. இதனால தான் ஆன்மீகம் அடுத்தடிக்கு போகாமல் இருக்குது. அதனால் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். ஏன், எப்படி, இஃபு, பட்டு, வாட்டு, நாட்டு எல்லாம் போட்டு நீ ரிசர்ச் எல்லாம் பண்ணாத. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிளக்க வேண்டாம். உலகத்தில் எங்கெல்லாம் வெடிச்சிருக்கோம் அங்கெல்லாம் கடவுள் தான் இருக்கான். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் அல்ல. அதனால் கிளறி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காத அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல் ஆஃப் யூ கேன் ஃபாலோ யுவர் இஷ்ட தெய்வம். உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் இஷ்ட தெய்வம்னு. எல்லா தெய்வமே நல்லது தான். அதனால் உன் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருக்குதோ அதை வச்சு உனக்கு ஒரு கடவுள்கிட்ட மனசு போகும். யார் ஜாதத்திலே செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க முருகர், ஆஞ்சநேயர் கும்பிடுவாங்க. புதன் நல்லா இருந்தால் பெருமாள் கும்பிடுவாங்க. குரு நல்லா இருந்தாக்கா சாய்பாபா, ராகவேந்திரர், பெருமாள் இந்த மாதிரி சாமிகளை கும்பிடுவாங்க. சுக்கிரன் நல்லா இருந்தாக்கா பராசக்தி, அம்பாள் இந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க. சனி நல்லா இருந்தால் நரசிம்மர், ஆஞ்சநேயர், ஐயப்பசாமி, பெருமாள் இவங்களை கும்பிடுவாங்க. ஞாயிறு நல்லா இருந்தாக்கா அக்பர் பாதுஷா மொட்டை மாடியில் போய் நின்று சூரியனை பார்த்து கும்பிட்டு இருந்தான், தீன் இலாஹின்னு பேர், அதை கும்பிடுவாங்க. சந்திரன் நல்லா இருந்தால் சிவ பூஜை பண்ணுவாங்க. இவ்வளோதான். இவன் ஜாதகத்தை பார்த்தாவே மனசு ஏன் ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் ஆஃப் காடு கிட்ட போகுதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள்கிட்ட, கடவுளுடைய வடிவத்துக்கிட்ட, கடவுள் ஒன்றே தான். ஸோ போகிறதுக்கு இதுதான் காரணம். அதனால் புரட்டாசி சனிக்கிழமைக்கு இதெல்லாம் என்னுடைய தாட்ஸு. 2வது கடவுள் இல்லை, ஆனால் எல்லா கடவுளுடைய ஃபார்ம்ஸும் உண்மை தான். அதாவது ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், ஃபேனு, பல்பு, ஏசின்னு சொல்கிறேன் இல்லையா, டோஸ்டர், அந்த மாதிரி ஒரே கடவுள் யூட்டிலிட்டிஸ்க்காக உலகத்தில் பல்வேறு வடிவங்களை தாங்கி வருகிறான். இருக்கிறது உண்மை தான். ஆமென்றுரைக்கில் ஆமேயாம், அலதென்றுரைக்கில் அலதேயாம். கம்பர். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கில் பலவேயாம். ஒன்று நினச்சா ஒன்று. ஏகன் அநேகன், ஏக் அனேக் அப்படின்னா ஒன்றுன்னா ஒன்று, பலதுன்னா பலது. அப்போ நன்றே நம்பி குடி வாழ்க்கையை நமக்கு இங்கன்னே பழைப்போமாங்கிறார். இந்த கடவுளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. பேசாமல் செல்யூட் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு உருப்பட்டுட்டும் போகலான்னு அர்த்தம். தான் கம்பர் சொன்னது. கம்பர் என்ன பொய்யா சொல்லிக்க போகிறார்? கம்பர், சேக்கிழார் போன்றவங்களுக்கெல்லாம் கடவுள் தான் அடி எடுத்து கொடுத்தார். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் அப்படின்னு சேக்கிழாருக்கு எடுத்து கொடுத்தாரு. இவருக்கு உலகெல்லாம், சேக்கிழாருக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவே நீர்மலுவேனின்னு எடுத்து கொடுத்தாரு. ஸோ கடவுள் தான் இவங்க எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறாரு. இங்கே கந்தக்கோட்டத்தில் கந்த புராணம் எழுத வந்த கச்சியப்ப சிவாச்சாரகு திகடச்சக்கரம் 5 உடையான்னு எடுத்து கொடுத்தார் முதலடி இல்லையா? திகடச்சக்கரம் 5 உடையான்னு கிடையாது, தொல்காப்பியத்தில் அப்படி பிரிக்க முடியாதுன்னாங்க. அப்போ முருகப்பெருமானே ஒரு ஐராட்டம் வந்துட்டு, நீங்கள் தொல்காப்பியத்தை பார்த்தா புரியாது, வீரசோழியம்னு ஒரு இலக்கண நூல் இருக்குது, அதை படித்து பாருங்கள், அதில் திகடச்சக்கரம் 5 உடையான்னு பிரிக்க முடியும், புணர்ச்சி விதி இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதனால் உலகத்தில் எந்த ஒரு காவியம், எந்த ஒரு ஸ்தோத்திரம் யாரோ எடுத்து கொடுத்தது தான். நீங்கள் ஒரு நார்மலான மந்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா, பெருமாளுக்கு ஒன்று, சிவனுக்கு ஒன்று, அம்பாளுக்கு ஒன்று, பிள்ளையாருக்கு ஒன்றுன்னு சொல்லி, அதில் 100க்கு 90 ஒரே மாதிரி தான் இருக்கும். 100க்கு 90 இது இருக்கு இல்லையா, சாமியை கும்பிட்றீங்களே, ஸ்தோத்திரம், அஷ்டோத்திரம், அதெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இப்போ எல்லா கடவுளுக்கும் ஒரே குணம் தான் இருக்கும். சுலபாய, சுசீலாய, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ என்ன, சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள், சுசீலம்னா நல்ல குணங்களே உடையவன்னு அர்த்தம். ஸோ எல்லா மந்திரத்துலேயும் ஒரே மீனிங் தான் இருக்கும். அந்தந்த கடவுளுக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஒரு 10 வரி மாறும். நீங்கள் எனக்கே கூட நிறைய பேர் எழுதியிருக்காங்க, எல்லாம் சுற்றி பார்த்தா எதுந்தோ பிரண்டி காப்பி அடிச்சு தான் எழுதிருப்பாங்க, வேறு வேறு ஸ்லோகத்தை எடுத்துருப்பாங்க.
ஏதாவது சொல்லின்னு போகிறாங்க, நமக்கு என்ன இருக்குது? ஏன்னா உலகத்தில் எல்லா சத்தத்துக்கும் ஒரு மரியாதை இருக்குது. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. உலகத்தில் இருக்கிற எல்லா சவுண்டும் கடவுள் தான். ஈவன் சாதாரணமாக இப்போ நான் நீங்கள் உட்காண்டே இருக்கிறீங்க, நான் பாம்புன்னு எல்லோரும் பக்கத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ எவ்ரி திங் ஆஸ் அ காஸ் எஃபெக்ட் தியரி. அந்த ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு இணையான எதிர்மறையான ஒரு விளைவு இருந்தே தீரும். அதனால் இது எனி சவுண்டு கொக்கு கோலான்னு நீ சொன்னால் கூட அதை ரிப்பீட்டாக சொன்னேன்னா போகிறோம். 2 சிக்கிமிக்கி கல்லை தேய்ச்சா நெருப்பு வருமா இல்லையா? அது மாதிரி உனக்கு எந்த மந்திரம் தெரியலன்னா பேசாமல் பெப்சி கொக்கோ கோலான்னு சொல்லிக்கோ, அது கூட முன்ன பொறுத்து மாத்திரம் உதவும். அதாவது ஒரு ஆள் வந்து கர்நாடகாவில் எனக்கு ஒரு மந்திர உபதேசம் கொடுங்க சாமி அப்படின்னு போய் கேட்டான். அவருக்கு இவனை கிண்டல் அடிக்கணும். அதனால் நினைக்கேனே கோண மந்திரான்னார். எரும மாடே உனக்கு எதுக்குடா மந்திரம்னா? கோனேன்னாக்கா எரும மாடுன்னு இருக்கும். நினைக்கேனே கோண மந்திரம், எரும மாடே உனக்கு எதுக்குடா மந்திரம்னாரான். இவன் அதான் மந்திரம்னு நினச்சிக்கிட்டு கோனே 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 கோனேன்னு சொல்லினே இருந்து அவன் எரும மாடாவே ஆயிட்டானா. ஒரு டேம் உடைய போகுது கர்நாடகாவில். அப்போ இவன் பலசாலியான எருமையை போய் முட்டு கொடுத்து தாங்கினானா. நிஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி. ஸோ பல விஷயங்கள். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார். ஒரு தடவை நான் போனேன். அப்போ கஞ்சங்காடு ராமதாஸ் சுவாமி அவருடைய குரு கேரளாவில் கர்நாடகாவில் இருக்கு. அதில் 99 ஸ்டோரிஸ் ஆஃப் கஞ்சங்காடு ராமதாஸ்னு ஒரு புக்கு. அதை ரேண்டமாக திறந்து ரீட் திஸ் அப்படின்னாரு. ஒரு கதை. அதில் என்னென்னா, ஒரு பையன் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பான். வாத்தியார் என்னன்னாரு, எங்கள் வீட்டில் புதுசாக எரும மாடு வாங்கியிருக்காங்க, அதை நினச்சே இருக்குது, எனக்கு படிப்பில் நாட்டம் வரலன்னு. டீச்சர் சொன்னாராம், எதிரில் மலை மேலே ஒரு குகை இருக்குது, அந்த குகையில் உட்காந்து எரும மாட்டையே நினச்சின்னு அதுக்கப்புறம் எங்கிட்ட வானாராம். இவன் 3 நாள் கழித்து வந்தானான். இன்னொன்று உள்ளப்பா கிளாஸ் ரூமுக்குள்ளே வாப்பானாரான். அவன் சொன்னானா, என் கொம்பு முட்டுதுன்னா, நீ எதை நினச்சின்றிருக்கிறியோ அதுவாகவே நீ ஆயிடுவ அப்படின்னு 3 தடவை படிக்க சொன்னார். ஸோ சிவசங்கரா, வாட் யூ திங்க் யூ ஆர் தட் அப்படின்னார். நீ யாருன்னு நீ நினைக்கிறியோ அது நீ தான் அப்படின்னார். இப்படி 3 கதை அதில் வரும். ஒன்று வந்து ஒரு காம குரோத மோகலோபம் மதம் ஆச்சரியங்கள் 6 விரோதிகள். அந்த 6 விரோதிகள் போயிடுச்சுன்னா திருப்பியும் வரவே வராது அப்படிங்கிறது இன்னொரு கதையை சொன்னார். இப்படி உலகத்தில் எத்தனையோ மகான்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் பலவிதமான அனுபவங்கள் வந்திருக்கு. கடவுள் இப்போ நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லின்னுக்கிறோம் அதான் உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அதனால் உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடு. பாயசம்னா என்ன, கொஞ்சம் பால், முந்திரி பருப்பு, திராட்சை, பச்சை கற்பூரம், இதெல்லாம் தான் இருக்கும். அதில் ஜவரிசி போட்டால் ஜவரிசி பாயசம், சேமியா பாயசம், அரிசி பாயசம், ரவை பாயசம், இல்லை ஏதோ எல்லாத்தையும் இருக்கிறது ஒன்றே தான். ஒன்று மாறும் இல்லையா? அரிசி, ரவை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாறும், சேமியா. அதனால் உனக்கு எந்த பாயசம் வேணுமோ நீ குடிச்சின்னு போ. ஆனால் 2வது இல்லை உலகத்தில், ஏகைவ சத்தியம், இருக்கிற உண்மை ஒன்றே தான். யாரு? எஸ், ஆஸ்க். இவருடைய கொஸ்டின் என்னென்னா, விஷ்ணு ஏன் வாமனா ரூபம் எடுத்தார்னு. உலகத்தை ஆள்கிறது விஷ்ணு சக்தி. உலகத்தில் 3 படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த பூமி இருக்கு இல்லையா, இது விஷ்ணுக்கு கீழே வரும். இந்த சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், ஜெகத்துனா பூமி, சர்வம் விஷ்ணுமயம்னா இந்த பூமியெல்லாம் அவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்னு அர்த்தம். அதனால் பூமியில் யூ கோ டு எனி சயின்ஸ், அங்கே என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? முதல்ல வாட்டர் தான் உலகத்தில் இருந்துச்சு, அந்த வாட்டரில் மீன் வந்துச்சு அப்படின்னு. உங்கள் என்ன ஜுவாலஜி பயாலஜியில் இதுதானே சொல்லி கொடுக்குறாங்க. உலகத்தில் முதல்ல மீன் வந்துச்சு. அப்போ உலகத்தில் முதல்ல தண்ணி தான் வந்தது, மீன் தான் வந்தேன்னா அப்போ ஈஸ்வர சர்வபூதானம், கடவுள் எந்த வடிவமும் இல்லை, அதனால் கடவுள் மீனாக வந்தான் அப்படின்றது புரியுதா? அது மீனாக வந்தார், அதுதான் மச்சாவதாரம். அதுக்கடுத்து தண்ணியில் கொஞ்சம், பூமியில் கொஞ்சம், அதுதான் ஆமை கூர்மாவதாரம்னு சொல்லக்கூடியது. இப்படி மச்ச கூர்மை, வராகம் பூமி தோண்டிக்கிட்டு வர்ற பண்ணி. அதுக்கடுத்து நரசிம்மர், பாதி சிங்கம் பாதி மனுஷன் சொல்லக்கூடிய நர வம்சத்தில் வந்தது. அதுக்கடுத்து குறைகள் உள்ள ஒரு குள்ள பையன் இல்லையா, கொடை பிடிச்சிக்கிட்டு வந்தான் இல்லையா, வாமனன்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து கொஞ்சம் கோவத்தாவங்கள் உள்ள பரசுராமன். அதுக்கப்புறம் மானுடம் வென்றதம்மா அப்படின்ற தெய்வம் மனுஷ ரூபேனான்னு எல்லா குவாலிட்டியும் நல்லா இருக்கிற ஒரு பெர்ஃபெக்டட் மனுஷன். அதுக்கப்புறம் பெர்ஃபெக்டட் மனுஷனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழணும்னா அப்பாவியாக இருக்கக்கூடாது, சாத்துரியம் தேவன் சொல்லக்கூடிய கிருஷ்ணன். இப்படி இது எல்லாமே மக்களுக்கு பல தத்துவங்களை சொல்கிறதுக்காக தான் வந்தது.
அதனால் யுவர் கொஸ்டின் இஸ் லைக் திஸ். ஈ கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அக்கார்டிங் டு தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி வேர்ல்டு, உலகத்தில். அதனால் நீங்கள் மெடிக்கல் காலேஜில் போய் பயாலஜி லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயாருடைய கர்ப்பத்தில் அந்த 10 மாதத்தில் குழந்தை எப்படியெல்லாம் இருக்கும்னு போட்டு வச்சுருப்பாங்க, சலைன் வாட்டரில் ஊற வச்சுருப்பாங்க. அதுதான் தசாவதாரம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மச்ச கூர்மை வராகவானு இப்படிலாம் உட்காந்து இருக்குது. ஒரு 7 மாதம் ஆன குழந்தை இப்படி கட்டிங்கன்னு உட்காந்துன்னு இருக்கும் இல்லை. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய தத்துவங்களை ஒரு ப்ரிமிட்டிவ் லெவலில் இருந்த சொசைட்டிக்கு புரிய வைக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் தசாவதாரங்கள் என்பவை. இதை நீங்கள் ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்க தேவையில்லை. அதான் எவல்யூஷன். நீ 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வந்த, அதுக்கப்புறம் பிஏ எம்ஏ பிஹெச்டி எல்லாம் பண்ண இல்லையா. ஸோ லைக் தட் ஹியூமன் லேடர்ஸ் எல்லாம் நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் எழுத்தேனுங்கிற மாதிரி நாமளும் உலகத்தில் எல்லாவாக பிறந்திருக்கிறோம். 84 லட்சம் பிறவிகள் உலகத்தில் இருக்கிறோம். அதனால் 7 கடல் கோடி மணலினும் கோடி பிறப்பு இழிப்பிறப்பு என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். 7 கடலில் ஆழ்வார் சொல்கிறார், நான் எத்தனை பிறவி எடுத்தனோ, எத்தனை தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சனோ, அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுத்திரமே ரொம்பிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த உலகத்தில் இன்றைக்கி வரல, இந்த உலகம் லட்சக்கணக்கான வருஷமாச்சு. ஒரு நாகரிக வளர்ச்சி, நதிக்கரை நாகரிகங்கள் அதுக்கெல்லாம் ஒரு 5000 வருஷம் ஆயிருக்கலாம், சிந்து சமவெளி நாகரிகம் அந்த மாதிரி. ஸோ இந்த உலகத்தில் ஓரளவு அறிவார்ந்த மனிதர்கள் அதுக்கு முன்னால் பார்பரிக்காக இருந்திருப்பாங்க, விலங்குகளை சாப்பிட்டுக்கிட்டு விலங்குகளை மாதிரியே இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்படி தான் அந்த குரங்குன்னா என்ன, மனுஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஒரு செமி ஹியூமன். என்ன நினச்சா கை முன்னால் வச்சுன்னு குரங்கு போகும், நிமிர்ந்தும் நடக்கும் கொரில்லா குரங்கு. ஸோ இதெல்லாம் எவல்யூஷன் தியரி ஆஃப் பயாலஜி. டோன்ட் டேக் தம் சீரியஸ்லி. நீ தான் மனுஷன் ஆகிட்டு இல்லை. அதனால் அரிதறிது மானிடர் ஆதல் அரிது. மானிடராக பிறந்த காலையும் கூன் குருடெல்லாம் இல்லாமல் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு கண்ணு தெரியுது, காது கேட்குது, வாயெல்லாம் இருக்குது, கை காலெல்லாம் வீசி நடக்க முடியுது, யோசிக்கிறதுக்கு ஒரு அறிவு கூட இருக்குது, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்கிறதுக்காக இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணும், வயத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்கில் இருந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீ கடவுள் ஆகலாம், நீ தெய்வமாகலாம், மனுஷன் தெய்வமாகலாம். அதுக்கு என்ன பண்ணணும், தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. நிறைய தானம் பண்ணு, நிறைய தவம் பண்ணு. தானம் பண்ணுறது என்ன, வெறும் துட்டு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு, உங்கள்கிட்ட இருக்கிற உழைப்பு, எதை வேணால் நீ கொடுக்கலாம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற மாதிரி கேர் அண்ட் ஷேர், இதுதான் தானம் பண்ணுறது. நாட் ஓன்லி மணி. நீ 4 இட்லி சாப்பிட்டு டைஜின் போடுற, 2 இட்லி சாப்பிட்டு 2 இட்லி யாருக்குன்னா கூட இல்லையா, அவ்வளோதான். தானம் பெரிய விஷயமா நீ நினச்சிக்க தேவையில்லை. தவம்னா என்ன, காட்டுக்கு போய் தாடி வளர்த்துன்னு கரடிக்கு போட்டியாக உட்காந்துக்கிறது இல்லை. சுகம் சோகம், இன்பம் துன்பம் ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கறது, சமநிலை, ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்ட்னுவாங்க அதை. அதனால் சந்தோஷமும் படாத துக்கமும் படாத, எது வந்தாலே அதை அப்படியே அக்செப்ட் பண்ணு லைஃப்பில். டோன்ட் ஆஸ்க் காட் நாட் டு கிவ் யூ ப்ராப்ளம். ஜஹாங்கீர்னு ஒரு ராஜா, அவன் எழுதி வச்சான், கடவுளே எனக்கு கஷ்டத்தை கொடு, ஆனால் கஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு மன வலிமையை கொடுன்னு எழுதினான். அது மாதிரி கஷ்டம் வந்தால் நல்லது தானே. ஒரு பேதி வந்தால் பாத்ரூமுக்கு ஓடிடுற, ஒரு வாந்தி வந்தால் எடுத்துடுற, அந்த மாதிரி கஷ்டத்தை தொலை, அதையும் கட்டிக்கின்னு அழுவுற நீ. அதனால் எனி கஷ்டம் இஸ் ஃபார் யுவர் குட். தேவையில்லாத விஷயந்தான் உன்னுடைய கர்மா. அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் சோக்கால்டு கஷ்டம் வருது. அதனால் திருவள்ளுவர் சொல்கிறார், இன்பத்துள் இன்பம் விழையான் துன்பத்தில் துன்பம் உருவான் இலன். எந்த சந்தோஷத்தை எவனும் கேட்காம இருக்கானோ, எந்த சந்தோஷத்தையும் அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இன்பத்துள் இன்பம் விழையான் தேடாதவன், துன்பத்தில் துன்பம் உருவான் இலன். ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆற்ற முடியாத அளவிட முடியாத ஆசைகளை எவன் விட்டு விடுகிறானோ அவன் அவனுடைய தெய்வ சொரூபத்தை இயற்கையாகவே அடைந்து விடுவான். ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலையே பேரா இயற்கை, யுவர் ட்ரூ நேச்சர். அதனால தான் எல்லோரும் என்ன கேட்பாங்க, வாட் இஸ் இஸ் ட்ரூ நேச்சர் அப்படின்னா, நேச்சர் இஸ் யுவர் ட்ரூ நேச்சர். இயற்கை தான் உன்னுடைய இயற்கையான சுபாவம். இயற்கைன்னா என்ன, ஒரு மழை மாதிரி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மழை பெய்யுதா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் மூக்குக்குள்ளே காது போயின்னு வந்துருக்குதா காற்று, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஆறு உனக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொடுத்துன்னுக்குதா, விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்குதா, அந்த மாதிரி நீ ஆகணும். ஸோ மருந்துக்கும் இல்லை செயற்கை, அதுதான் இயற்கை. இப்போ தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, மேகம் கருத்த மேகங்கள் தனக்காக பெய்யுது, உனக்காக தான் பெய்யுது.
தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை, மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். ஸோ நீ தான் உருப்பட வேண்டிய ஆள், நீ உருப்படாமல் இருக்க, இயற்கையை பாரு, நீயும் அந்த மாதிரி ஆயிட்டியானா அதுதான் உன்னுடைய ட்ரூ நேச்சர். அண்ட் ட்ரூ நேச்சர் இது ஒன்லி தெய்வீகம். உண்மையான இயற்கையை நீ புரிந்து கொண்டு அதுபடி வாழ கற்றுக்கொண்டால் நீ தெய்வமாயிட்டேன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் பெரியவங்க ரொம்ப பெரிய தத்துவங்களை சாதாரணமாக புரிகிற மாதிரி சொன்னாங்க. பாரபட்சம் இருக்கக்கூடாது. வள்ளலார் என்ன சொல்கிறார், எத்துணையும் பேதம் வராது அப்படிங்கிறார். ஆகாசத்துலேருந்து மழை பெய்யுது, அது ஆற்றுலேயும் பெய்யும், வயல்வெளியிலையும் பெய்யும், சாக்கடையிலையும் பெய்யும். அந்த மாதிரி நீ யாருக்காவது நல்ல செய்ய நினைக்கிற போது இவனுக்கு பண்ணணும் அவனுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. மழை மாதிரி சாக்கடையிலையும் பெய்யுது இல்லை, சாக்கடையாக இருந்தால் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஆனால் நீ பெஞ்சு தான் ஆகணும். ஆற்றுலையும் பெய்யி, வயல்வெளியிலையும் பெய்யி, அண்டு இதுலேயும் பெய்யும். உலகத்தில் கெட்டதுன்னு எதுவும் இல்லை. நீ எதை சாக்கடைன்னு நினச்சியோ பெரிய மழை வர்ற போது அதுவும் ஆற்றுல கலந்துடும், எல்லாம் ஆறும் போய் சமுத்திரத்தில் கலந்துடும், எல்லாமே வேப்பரைஸ் ஆகி மேகமாக போயிட்டு திருப்பியும் மழையாக வந்துடும். ஸோ எதுவும் உலகத்தில் நல்லது இல்லை, எதுவும் கெட்டது இல்லை. ஒரு ஆள் 2 கிளியை பிடிச்சான், ஒன்று ஒரு ஐயர் வீட்டில் கொண்டாந்து விட்டான், ஒன்று ஒரு கசாப் கடைக்காரங்கிட்ட விட்டான். ஒரு 3 மாதம் கழிச்சு போய் பார்க்குறான், கசாப் கடைக்காரன் வீட்டில் இருக்கிற கிளி வெட்டு குத்து கொல்லுன்னுது, ஐயர் வீட்டில் இருக்கிறது மாங்கல்யம் தந்துனாமேனா சொல்லின்னுக்குது. 2 கிளியிலையும் எந்த பேதமும் இல்லை, வளர்க்கிற விதம். அதனால் நீங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் இருக்குது, நல்ல குடும்பத்தில் பிறந்தீங்க, உங்களுக்கு நல்ல புத்திக்குது, ஒரு கோயிலில் வந்து உட்காந்துக்கிறீங்க சனிக்கிழமை போட்டு. இதே உங்கள் நல்ல குடும்பத்தில் நீங்கள் பிறக்கலை, சாக்கடையில் குடும்பத்தில் பிறந்துட்டீங்க, உங்களுக்கு கர்மா என்ன இருக்குன்னா அப்போ உங்களுக்கு நல்ல புத்தி வராது. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் லைஃப் ஸ்டைலெல்லாம் இருக்கும். குடிச்சிட்டு நடுரோட்டில் விழுந்துன்னு இருப்பீங்க. அவ்வளோதான். உங்கள் ஜாதகத்தை எழுதுகிற போது என்ன எழுதுகிறாங்க, பதவி பூர்வ புண்ணியானாம் அறத்தாறு இது வேற வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. தர்மத்தினுடைய பலன் என்னன்னு பார்க்காத. ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறான், தூக்கின்னு போகிறவன் ஏன் உட்காந்துன்னு போகலன்னு யோசனை பண்ணு, தர்மத்துக்கு என்ன பாருங்கிறது உனக்கு தெரிஞ்சிருவோம். ஒரு ராஜா இருந்தான், அவன் பேர் பரதன். அந்த காலத்தில் 48 வயசாகிடுச்சுன்னா அவங்க காட்டுக்கு போய் ஒரு சின்ன ஆசிரமம் அமைச்சிக்கிட்டு கடவுளை தேடுவாங்க, வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க. அது அப்படி உக்காந்துனே இருக்கான். அரசியை விட்டுட்டான், அரண்மனையை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டான். அங்கே நிறைய கர்ப்பிணியான ஒரு மான் தண்ணி குடிக்க வருது. தூரத்தில் சிங்கத்தோட கர்ஜனை கேட்ட உடனே தண்ணி மேலே பயத்தில் குதிக்குது அந்த கர்ப்பமாக இருக்கிற மான். மான் குட்டியை போட்டுட்டு தாய்மான் செத்து போகுது. இவன் கண்ணை திறந்து பார்க்குறான், அந்த மான்குட்டி அதை தூக்கி எடுத்து வளர்க்குறான். எடுத்து மான்குட்டியும் பக்கத்துலேயே உட்காந்துருக்கும். இவன் இலத்தலெல்லாம் போட்டு அதை வளர்த்துக்கின்னுங்கிறான். இவன் வந்தது எதுக்கு, பூஜை பண்ணி உருப்படுறதுக்கு. இந்த மான்குட்டிக்கு ஒரு லவ் வந்ததுனால அதுக்கு இலத்தலை, அதை மற்ற மிருகங்கிட்டேருந்து காப்பாற்றுறது, இப்படியே இவன் வயசாகி போச்சு, சாகிற நிலை வருது. அப்போ ஐயோ நான் போயிட்டு அந்த மானுக்கு எதுக்கு அதைன்னு மானையே நினச்சிட்டு போனானா, அதனால் மானாக பிறந்தான். அடுத்த பிறவியில் மானாக பிறந்தான். தாய்மான் அந்த குட்டி மானை தேடி ஓடி வருது, புதுசாக வந்த மான். அது இதை மறந்து போய் இங்கே ஜாலியாக சுற்றிங்குது. ஸோ இந்த மான்குட்டி மேலே வச்ச ஆசையினால நான் மானாக பிறந்து தொலைஞ்சேனே, எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்த ஆளு தவத்துக்களை இப்படி மிஸ் பண்ணிட்டேன்ட்டு எல்லா சாமியாரையும் யாகம் வளர்க்குற இடத்துல போய் அந்த மான் அப்படியே சோறு தின்னதை உட்காந்து ஏறிச்சு, விரதம் ஏறிச்சு. அது இறந்துச்சு. இறந்த பின்னால் ஒரு விறகு வெட்டியோட குடும்பத்தில் பிறந்தது. அந்த பிறவியில் அதுக்கு ஜடபரதன் பேர் வச்சுக்கலாம். ஸோ ஊமையாக்குது, எல்லாம் தெரியும் ஞானம், ஆனால் தவம் பண்ண என்ன மானு ஞானங்குது, ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே இருப்பான். அவன் பார்க்குறான், 12 வயசானோடனே தடி முண்டோம், இவனால் ஒரு லாபம் நமக்கு இல்லைன்னு காட்டுக்கு துரத்தி விட்ருவாங்க. இவன் போய் ஒரு மரத்தடியில் இப்படி உட்காந்துக்கின்னு இருப்பான், தியானத்தில் உட்காந்துருப்பான். அந்த நாட்டு ராஜா அந்த வழியாக பல்லக்கில் வருவான். பல்லக்கு தூக்குறவனுக்கு கால் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒருத்தனுக்கு அங்கே திம்மக்கட்டை மாதிரி ஒருத்தன் உட்காந்துக்கிறான், அவனை கூப்பிடுன்ட்டு. இவனை கூப்பிட்றாங்க, இப்படி பார்க்குறான், அந்த பல்லக்கு வைக்கிறான். மற்ற 3 பேர் ஒரு ரூட்டில் இழுத்து அவன் இன்னொரு ரூட்டில் வைக்கிறான்னா ராஜா வார்னிங் பண்ணுறான். இவன் கேட்கல, கீழே இறங்கி சாட்டை எடுத்து இவன் அடிக்க வரான். இவன் அவனை பார்த்து சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிறேன்ற ராஜா, நான் உன்னை விட பெரிய ராஜாவாக இருந்தேன், அதை நினச்சி சிரிக்கிறேன். அப்போ அவன் சொன்னான், சரி நான் குருவை தான் தேடி போயிருக்கிறேன், நீயே எனக்கு குருவாயிருன்னு சொன்னான். இதுதான் வாழ்க்கை. அதனால் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளை அடுத்த பிறவிக்கு எடுத்துன்னு வருது, வேறு ஒன்றுமே இல்லை. நீ ஏழையாக இருக்கலாம், கோழையாக இருக்கலாம். நீ அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆகணும், ராக் பெல்லர் ஆகணும்னு நினச்சா கூட ஆகிடுவேன், கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான். It will take some time for you to read that. But any thought, எண்ணியாங்க எய்துவர். தவம் தவமுடையாருக்கு ஆம், வேண்டியாங்க இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன வேணால் ஆகலாம். உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை,
எதுவும் சின்னதில்லை, எந்த போஸ்ட்டும் பெருசு இல்லை. நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்க இந்திரா காந்தி என்ன சுகத்தை கண்டா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ ஒரு நாள் ஒரு சர்ஜரி சுட்டு விட்டான் அவளை. ராஜீவ் காந்தி என்ன சுகத்தை கண்டான், அவனையும் கொண்டு விட்டாங்களா இல்லையா? அதனால் நீ நினைப்ப ஒரு சினிமா நடிகை இல்லை நடிகர் எடுத்துக்கோயேன், இவன் வெளியே வந்து உன்ன மாதிரி கடைக்காணிக்கு போக முடியுமா, உடுப்பி ஹோட்டலில் போய் மசாலா தோசை சாப்பிட முடியுமா? எங்கேயும் போக முடியாது. சங்கரம் சிவசங்கரம். கிருஷ்ணாவதாரத்தில் தனது திருமணம் எதையும் பார்க்க முடியாமல் போனதற்காக பகவான் கிருஷ்ணர் தனது வளர்ப்பு தாயான யசோதாவுக்கு தான் எடுத்த வெங்கடாச்சலபதி அவதாரத்தில் வளர்ப்பு தாய் பகுலாதேவியாக பிறவி எடுக்க வரமளித்தார். அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் தன்னுடைய பெற்றோர்களாக வந்த தேவகியும் வசுதேவரும் தன்னை வளர்க்க முடியாமல் போனதற்காக இது போன்ற வரம் எதையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? ஸ்ரீமத் பாகவதத்திலோ அல்லது மகாபாரதத்திலோ இது பற்றிய குறிப்புகள் ஏதாவது இருக்கின்றனவா? லைஃப் இஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ். நீ ஒரு ஜென்மத்தில் மிஸ் பண்ணால் கூட அடுத்த ஜென்மம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் நீ கேட்ச் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க, நீ கொஞ்சம் முன்னால் வந்துட்ட, பின்னால் இருக்கிறவன் எங்கேயோ வந்து கால் உடஞ்சி இல்லை ஷூ ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீ நான் வருவானா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பிறவிலையும் தொடர்ந்து வருகிறாங்க. இப்போ நீங்கள் ராமாவதார காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சூரியன் சுக்கிரீவனாக வந்தான், இந்திரன் வாலியாக வந்தான், 33 கோடி தேவர்களும் குரங்கு கரடி அணில்களாக வந்தாங்க, வாயு பகவான் ஆஞ்சநேய சுவாமியாக வந்தார், எல்லோரும் வந்தாங்களா இல்லையா? அடுத்து கிருஷ்ணாவதாரம் வருது. கிருஷ்ணாவதாரம் வரும்போது அந்த ஆத்மா வந்து கிருஷ்ணராக வருது. அப்போது சூரியன் யாராக வரான்? கர்ணனாக வரான், இந்திரன் அர்ஜுனனாக வரான், அஷ்டவசுக்குண்டி அம்சத்தில் பீஷ்மர் வர்றார், குரு பகவான் என்ற பிரகஸ்பதி வருஷத்தில் துரோணர் வர்றார், அஸ்வினி குமாரர்கள் நகுல சகாதேவர்கள், ஆஞ்சநேயர் முதல் பிரிவில் வாயுன்னா இங்கே பீமன் வாயு வராங்களா இல்லையா? அந்த மாதிரி உலகத்தில் எல்லாரும் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ட்ராமாலையும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அண்டு சம்டைம்ஸ் ரீசன்ஸ் மாறும். இப்போ வாலியை வந்து வதம் பண்ணுறார், ராமாயண காலத்தில் ராமர் வாலியை வதம் பண்ணுறார். இவன் சொல்கிறான், ஏயா உனக்கு ராவணனை தான் வதம் பண்ணோன்னா, நான் சுக்ரீவனோட பெரிய பவர்ஃபுல்லு, ராவணனை வண்டுன்னு நினச்சி என் கையில் பிடிச்சவன் நான், என்கிட்ட சொல்லியிருந்தா ராவணன் ஒரு நிமிஷத்தில் சரண்டர் பண்ணியிருப்பேன், இந்த குரங்கை கட்டின்னு அழுகிறீ நீ சுக்ரீவனை அப்படின்வார். இவர் சொல்கிறார், என்ன இருந்தாலும் நீ அவனுடைய ஒய்ஃபை கொண்டாந்து வச்சுக்கின்னு தப்பு தான் அப்படின்னா. இவன் சொல்கிறான், ஐயோ நாங்கள்லாம் குரங்குயா, நீங்கள் தான் வந்து ஜாதகம் பார்த்து மோதிரம் மாற்றி கல்யாணம் செஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் மூலம் எடுத்துன்னு போகிறீங்க, நாங்கள் குரங்கு எப்படி வேணால் இருப்போம், உங்கள் ரூல்ஸை போய் எங்கள் மேலே நீ ஏன் போடுற அப்படின்னா. இது ரெண்டாவது. இப்போ வாலி கூட இருந்துட்டு வந்த தாரை திருப்பியும் வந்தாலா இல்லையா சுக்ரீவன் இது என்ன ரூல்ஸ் இருந்ததில்ல? இது ரெண்டாவது. குரங்குக்குள்ள ரூல் குரங்குக்கு, மனுஷனுக்குள்ள ரூல் மனிதனுக்கு. இது ரெண்டாவது. என்னென்னவோ சொல்லி பார்க்குறார். அப்போது சத்திரத்தை இது கீழகம்ன்றார், அதர்மத்தை அழிப்பது கூட தர்மந்தாம்பா அப்படின்றார். அவன் கன்வின்ஸே ஆகலை. ராமர் பார்த்தார், ஒன்று செய்யலாம்பா, நான் எப்படி உன்னை இந்த ஜென்மத்தில் கொலை பண்ணணும், அந்த மாதிரி அடுத்த ஜென்மத்தில் நீ என்னை கொலை பண்ணிட்டு இருந்தார். இப்போ கிருஷ்ணாவதாரம் வருது ராமருக்கு அடுத்து. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிச்சிடணும், அதான் மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமுதிரை தான் பிறந்தான், பாப்புலேஷனை அடிக்கிறதுக்கு தான் கிருஷ்ணனுடைய அவதாரமே நடந்தது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்த வேலை ஆயிடுச்சுன்ட்டு. வந்த வேலை எப்படி ஆச்சு? மகாபாரத யுத்தம், குருஷேத்திரம் எல்லாம் செத்தானுங்க, ஒரு 10 பேர் தான் மிஞ்சி இருக்கானுங்க. அண்டு அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறான், தனக்கு இருக்கிற பிரம்மாஸ்திரத்தை விட்டு பஞ்சபாண்டுடைய குலத்தில் வந்த எல்லா குழந்தைங்களையும் கூட அழிச்சிடுறான். பரிஷித்து ராஜா இருக்கான் இல்லையா, அவன் தாயோட கர்ப்பத்தில் உத்தரையில் இருந்தான், அபிமன்யோட மகன், அவனை மாத்திரம் கறிக்கட்டியாக பிறந்தான். அவனை கிருஷ்ணர் காப்பாற்றிடுறாரு, பாண்டவர்கள் வம்சம் ஒரு ஆள் இருக்கணுங்கிறதுக்காக. அவன் பின்னால் ஒரு சாமியார் தோல் மேலே பாம்பு போட்டு அது சாம்பு வாங்கின்னு பாம்பு கட்சி தான் செத்தாவன். ஜனமேஜவன் அவனுடைய மகன் வந்து எல்லா பாம்பும் சாகணும்னு சர்பயாகம் பண்ணி எல்லா பாம்பும் செத்து அவனுக்கு தோல்வியாதி வந்து குருவாயூரில் போய் அழுது தான் அவனுக்கு அந்த தோல்வியாதி சுமாராச்சு. இப்படி தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணர் தன்னுடைய வேலை ஆயிடுச்சுன்னு இப்படி வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்து இருக்கிற போது இதுக்கு முன்பிறவியில் வாலியாக இருந்தான் இல்லையா, அவன் ஒரு வேடனாக பிறந்திருக்கான், ஜரான்னு பேர். இவங்க சும்மா இல்லாமல் இந்த பஞ்ச பாண்டவர்கள் வம்சத்தில் வந்தவங்கெல்லாம் ஒரு இரும்பு உலக்கிய ஒரு பையனுக்கு வயிற்றில் வச்சு கட்டி துர்வாச ரிஷிக்கிட்ட போய், சாமி
இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. இரும்பு உலக்க பிறக்கும், உங்கள் குலை நாசமாகுன்றார். பலராமர் சொல்கிறார், ஏடா பாவிங்களே இந்தமாரி சாபத்தை வச்சுங்க, அந்த இரும்பு உலக்கையை நல்லா பொடி பண்ணி அந்த இரணியா நதியில் கலக்கிடுங்கடான்னு. அதெல்லாம் அப்படியே ஓடி வந்து ஒதுங்கி எல்லாம் கோரப்புல்லாம் முளைச்சிருக்குது. இந்த பாண்டவ வம்சத்தில் வந்த பேர குழந்தைங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதுங்கெல்லாம் நல்லா தண்ணி போட்டு ஒரு பௌர்ணமி ராத்திரிக்கு புல்லை வச்சு சண்டை போட்டு எல்லாம் செத்து போடுறாங்க. இதில் மிஞ்சந்தி யார்? கிருஷ்ணர் ஒருத்தர் தான். அவர் இந்த வம்சத்தெல்லாம் தானே முடிச்சுக்கினார். எதுக்காக முடிச்சுக்கினார்? காந்தாரி இருக்கா இல்லையா, அவருடைய 100 குழந்தைங்களும் செத்து போச்சு. அப்போ அவள் சொன்னான், கிருஷ்ணா நீ கடவுள்னு சொல்லிக்கிறியே, என் பெத்த வயிறு பற்றி எரியுதுடா, என்னுடைய 100 குழந்தைங்களையும் கொண்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்கிறா. அம்மா என்ன இருந்தாலையும் கண்ணு தெரியாத துர்ராஷ்டிர கணவனுக்காக நீ கண்ணை கட்டின்னு குடியாக இருந்த, உன்னுடைய சாபம் பலிக்கணும், அதனால் நான் உன் சாபத்துக்கு கட்டுப்படுறேன், என் குலம் கூட நாசமாகட்டும்னு சொல்லிட்டார் அவர். அதனால தான் இந்த ட்விஸ்டெல்லாம் வருது. ஸோ இவரும் அழிவனும் இல்லையா உட்காந்துக்காரு. ராமாயண காலத்தில் வாலியாக இருந்தவன் இப்போ பிறந்திருக்கான் ஜரா. இந்த இரும்பு உலக்கிய எல்லாம் சட்னி பண்ணாங்கல்ல, அதில் ஒரு இரும்பு பீஸு தனியாக இருந்துச்சு, அதான் அவன் அம்பும் மணியில் வச்சுட்டான். அதுவும் அந்த குலத்தை அழிக்கிறதுக்காக தானே கரிசிடு இரும்பு உலக்க பீஸு. ஸோ அங்கேருந்து மானோட காலுன்னு நினச்சி அம்பு விடுறான், கிருஷ்ணருடைய காலில் தைச்சு கிருஷ்ணரும் கோயந்தாயிட்டார். அப்போ ராமாயண காலத்தில் இவர் ஒத்துக்கிட்ட சாபம் அடுத்த பிறவியில் காந்தாரிக்கு கொடுத்த வரம், இப்படி நாட்ஸ் அண்ட் நாட்ஸ், ட்விஸ்ட் அண்ட் ட்விஸ்ட் இருக்கும். அதனால் நமக்கு ஒரு சாதாரண நிலையில் இது எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. எதுக்காக இந்த மாதிரி நடக்குது எதுவுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். கிருஷ்ணாவதார காலத்தில் அவருக்கு ராதா ருக்மிணி எல்லாருக்கிட்டையும் கல்யாணம் நடந்தபோது அவர் இதில் இல்லை, ஆயர்பாடியில் இல்லை. ஆயர்பாடியிலிருந்து எங்கேயோ போயிட்டார். இவங்க இருந்தது குஜராத்னா அவர் அங்கே போயிட்டார், நார்த் இந்தியா அந்த சைட் போயிட்டார். அதனால் அவருடைய கல்யாணத்தை இந்த அம்மா பார்க்கல. யார் இவரை வளர்த்தாங்க இல்லையா யசோதா, அந்த அம்மா பார்க்கல. அந்த குறை அவங்களுக்கு இருந்தது. அதனால் அந்த குறை நீங்குவதற்காக யசோதையானவள் அடுத்த பிறவியில் இவர் சீனிவாசனா உலகத்துக்கு வர்றாரு இல்லையா, அப்போ பகுலாமாலியா வரா. பகுலாமாலியா வந்து இவர்கிட்ட சாப்பாடெல்லாம் போட்டு அந்த பணிவிடைகள்லாம் செஞ்சு பத்மாவதியை போய் ஆகாசராஜங்கிட்ட பொண்ணு கேட்டு குபேரங்கிட்ட கடன் வாங்கி இவருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு வெங்கடாஜலபதிக்கு அந்த ஆசையை அவர் நிறைவேற்றிக்கிறான். இப்படி அடுத்த ட்விஸ்ட் வருது. சரி, ராமர் வனவாசம் வந்தாரா, சபரிமலை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த காலத்தில் அதுக்கு சபரிமலை பேர் இல்லை, மாதங்க ரிஷி தவம் செய்து கொண்டிருந்த காடு. மதங்க ரிஷியுடைய சிஷ்ய பொண்ணு தான் சபரி. அப்போது இவர் வரார், யார்? ராமர். அந்த இடம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த இடம் நல்லா இருக்கேன்னு நினைச்சார். அந்த எண்ணத்தினால அவருக்கு திருப்பி வர வேண்டியிருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. அந்த அம்மா கிட்டே கேட்குறா, உனக்கு என்ன வேணும்? என் குரு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ராமர்ன்ற ஒரு யுக புருஷன் வருவார், அவர்கிட்ட மோட்சத்தை கேளுன்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை வளர்த்து அதுக்குள்ளே போன்றாரு. நெருப்பை வளர்த்து அந்த இடம் தான் சபரி பீடம். சபரி தன்னை நெருப்பில் இமோலேட் பண்ணிக்கிட்ட இடம் தான் அது, அது சபரிமலை ஆகிப்போச்சு. ஸோ பின்னால் ராமராக இருந்தவர் கேரளாவுக்கு பந்தளராஜ குடும்பத்தில் பிறக்க வேண்டியிருக்கு. ஏன் பிறக்கணும்? கைகேயிக்கு தன்னுடைய மகன் பரதன் பட்டம் காட்டணும்னு இருந்தது. அந்த ஜென்மத்தில் நடக்கலை. அவன் ராமர் செருப்பு வச்சுட்டு இது பண்ணிட்டு போயிட்டான். அதனால் அந்த தசரதனாக இருந்தவன் ராஜசேகர பாண்டியனா வரான், கைகேயியாக இருந்தவன் சிற்றன்னியாக வரா. நல்ல யோசனை பண்ணு, அந்த சிற்றன்னியாக வரா. ராமனாக இருந்தவர் ஐயப்பனா அந்த கண்டெடுக்கப்பட்டு அவர் புலிப்பாலை கொண்டு வரதுக்காக காட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பரதனாக இருந்தவன் இவங்களுக்கு குழந்தையாக பிறகுறான். பரதனுக்கு பட்டம் கட்டிட்டு கேரளாவில் இவர் ஆளை விட்டுட்டு அவர் சபரிமலையில் போய் உக்காந்துக்கிறாரு. அப்போ எந்த பிரிவில் நடந்தது, எந்த பிரிவில் நடக்குது இல்லையா? அதனால் இந்த உலகம் என்பது உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள் நாளலாம். ரீவைண்டு ரீப்ளே. அது ஒரு ட்ராமா மிஸ் ஆனால் கூட அடுத்த தடவை அதே கேரக்டர் வரும், அதே மாதிரி உலகத்தில் எல்லாம் நடந்தே தீரும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரியறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் பாரதி சொன்னால், முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு பிறக்கிறது இல்லை, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கே கூட உங்களுடைய பாஸ்டெல்லாம் தெரியாது. செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்து எடுத்து இழைத்தல்னால் இதுதான். நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, பிஸ்னஸ்ஸு
ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று நீங்கள். ஆனால் இதுக்கு முன்னால் நீங்கள் என்னவாலாம் இருந்தீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் உங்களுக்கு புரியல இந்த உலகன்றது. இப்போ நானே உங்ககிட்ட நீங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான், இதுக்கு முன்னால் தேவர்களாக இருந்தீங்க, அதுவாக இருந்தீங்க, இதுவாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியுதா? அலெக்சித்தர்னு ஒருத்தர் எனக்கு தெரியும், இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார் இமாச்சலில் போய், ரொம்ப பெரிய நிலை. அவர் யாருன்னா அலெக்சாண்டர் த கிரேட்டாக வந்து தண்டி இல்லை டேண்டமஸ்ங்கிற ஒரு மகானை தரிசனம் பண்ணி கப்பலில் போகிற போது மஞ்சாக்கம்மாவில் வந்து செத்துப்பிட்டான். ஸோ அந்த ஆள் தான் ஜவஹர்லால் நேருவா வந்தது. இந்த நாடு அவனுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் ஜவஹர்லால் நேரு வரான். விட்டக்குறை தொட்டக்குறை அலெக்சாண்டர் த கிரேட்டு, அதனால் ஜவஹர்லால் நேருவா இருந்து அதுக்கப்புறம் அலெக்சித்தராக வர்றார். ஏன்னா அலெக்சாண்டர் ஸோ இவர் எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு உக்காந்தே இருந்தார். அவ்வளோதான், மோட்சத்தை வாங்கிட்டார். அற்றது பற்றுன்னு விட்டுறது வீடு. திருப்பியும் வரணும்னு நினைக்கக்கூடாது, போயிடணும்னு நினச்சானாக்கா நீ பேக்கப் பண்ணிடலாம். இப்படியெல்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை வருதா? நமக்கு எதுவுமே புரியாது. ஒரு பிறவி ஏன் வருது, இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம் நாம், இந்த பிறவியில் ஏன் இப்படியெல்லாம் நமக்கு நடக்குதுங்கிற மாதிரி. யாராக இருந்தாலும் லைஃப் இஸ் கண்டினியூவஸ். நான் இப்போ சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ராமாயண காலத்தில் இருந்தவன் மகாபாரத காலத்தில் வரான். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருந்தார் இல்லையா, அவர் தான் ஆலடியில் இருந்தவள் தான் காலடியில் வந்தார். சமரஷ்ணன் கூட ஒரு பாட்டு இருக்கும், ஆலடியில் அமர்ந்திருந்த தட்சிணாமூர்த்தி ரூபம், ஆலடியில் அமர்ந்திருந்த தட்சிணாமூர்த்தி ரூபம் அவதரித்தது காலடியில் ஆதிசங்கர தேவம். ஆலடியில் அமர்ந்திருந்த நான் ரொம்ப ஒரு சின்ன கொட்டேஷன் ஃபார்ம் பண்ணேன். ஆலடி தான், காலடி தான், சீரடி தான், மண்ணடி தான் அப்படின்னு. ஆலடியில் கல்லால மரத்துக்கீழே இருந்தது தட்சிணாமூர்த்தி. அவர் தான் வந்து வடக்கத்திநாதரை போய் கும்பிட்ட போது காலடியில் ஆதிசங்கராக பிறந்தார். ஆலடி தான், காலடி தான். அவர் தான் சீரடியில் சாய்பாபா வந்தது, சீரடி தான். அதுக்கப்புறம் மண்ணடி தான். நான் ஆரம்பத்தில் மண்ணடியில் தான் இருந்தேன். இப்போ உனக்கு நான் இந்த மாதிரி ஜாலியாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுன்னு வாட்சி கட்டின்னு உட்காந்துருந்தாக்கா உனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. நான் சொல்கிறேன், நான் தான் என் சீரடி சாய்பாபா இருந்தேன்னு. நீ நம்ப மாட்டேன்ற, ஏன்னா உனக்கு ஒரு மித்துக்குது இல்லையா. படி, இவர் தான் சீரடி பாபா வந்தார், இவர் தான் இதுவாக இருந்தார் வச்சு பாரு. மக்களுக்கு எதுவும் புரியுறது இல்லை. நான் என்ன பண்ணுறது? இன்னும் சொல்லப்போனால் 7ஆம் கிளாஸுக்கு மேலே தானே 8ஆம் கிளாஸ் வரும். அதனால சீரடி பாபாவை விட புட்டபர்த்தி பாபாவை விட என்னுடைய ஆத்மா இவால்வ்டு. மக்களுக்கு புரியாது, ஏன்னா உங்களுக்கு ஒரு நமக்கு இந்த சாமின்னு பிடிச்சி போச்சு இல்லையா, அதனால் அதை விட எல்லாரையும் கம்மியாக தான் பார்ப்ப. நீ பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் இது எனக்கு படித்தது என்ன, இப்போதான் ரீசெண்டாக படித்தாங்க கும்பகோணத்தில் எங்கேயோ. ஆமாம், போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார் அப்படி கூட இருக்கலாம். இன்னும் நான் இருந்தேன் உண்மையா. ராமலிங்க வள்ளலார் வந்தது நான் தான். அப்புறம் என்ன ஆதிசங்கரா வந்ததும் நான் தான். நான் தான் சொல்லின்னு இருந்தேன். எல்லாம் படம் வேற போட்டுக்கிறேன். எல்லாம் உலகத்தில் என்னவாலாம் வந்தேன். ராமாயண காலத்தில் ராமரா வந்தேன், மகாபாரத காலத்தில் துரோணாச்சாரியாராக வந்தேன். இப்படி என்னவெல்லாம் வந்துக்கிறனும் போட்டுக்கிறேன். இதில் ரொம்ப உத்தமமான பிறவியாகவும் வந்திருக்கேன். 100 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு காலமேக புலவர், அந்த மாதிரி ஒரு பாண்டித்யம் உள்ள ஒரு வித்தியாசமான பிறவியிலையும் நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கோம். ராமகிருஷ்ண பரமஹம்சரா வந்திருக்கேன். எப்படியா சொல்கிறேன்றியா, நான் கோடிசாமி பார்க்கறதுக்கு போனேன். அப்போ அவர் எதிரில் உட்காந்து, சாமி நான் யாருன்னு தெரியும், நீ யாருன்னு. அவர் கடலில் இருந்துருவியா, இந்த தாத்தா யாருன்னு நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னார். நம்ம வாய் மூணு இருந்தோம். அவர் சொன்னார், தோத்தாபுரின்னார். அவர் தோத்தாபுரியாம். தோத்தாபுரி யார்? தென்னிந்தியாவிலேருந்து போய் பரம அத்வைதத்தை ராமகிருஷ்ணருக்கு இவரால் காளியை மறக்க முடியல, ஒரு கண்ணாடி சில்ல குத்தி இங்கன்னு சொல்லி அத்வைதத்துக்கு கொண்டு போனார், உருவமற்ற வழிபாட்டுக்கு கொண்டு போனார். அவர் தான் தோத்தாபுரி. அப்போ அவர் சொல்கிறாரு, தோத்தாபுரி அப்படி. நான் கேட்குறேன், நான் என்னமா சாமி இருந்தேன் அப்படின்றேன். அவர், தாத்தா ராமகிருஷ்ண நீ தான் ராமகிருஷ்ண பரமஹம்சன் இருந்த, அதான் நம்ம 2 பேருடைய கான்டாக்டுங்கிறார். அப்போ கிருஷ்ணவேணி அம்மா யார்? சாரதா தேவி. இந்த பிரிவில் அவங்க என்ன எனக்கு நான் வைஃபா இல்லையா? இது உங்களுக்கு புரியாது. ஆத்மா தான் நிஜமே தவிர இந்த உறவுகள், உடல்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது ரொம்ப அற்புதமான பாஷை. இந்த ஆத்மாவினுடைய பாஷை என்பது ரொம்ப எல்லாரும் அன்ன விசாரத்தில் இருக்கிறீங்க. இட்லி சாப்பிடலாமா, புண்ணாக்கு சாப்பிடலாமா. இன்னொன்றுக்கு என்ன பேர்? ஆத்ம விசாரம். நான் சொல்கிறது ஆத்ம விசாரம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் இன் அன்ன விசாரம்.
2 பாஷையும் வேறு தானே. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிற பாஷை புரியறதே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் வராங்க. நான் ராமராக இருந்தேன்னு சொல்லியிருக்கேன். நான் ராமராக இருந்தபோது ராவணனாக இருந்தாலும் இல்லை, அவர் போடி நாயக்கனூர் பக்கத்தில் சின்னம்மனூர் சிந்தலச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு விறகு வெட்டியாக வந்தார். அவர் பேர் லாடசங்கிலி சீங்குழல் சுருளிமலை சோம்பேறி பொன்னையா சுவாமிகள். விறகு வெட்டுறதுக்காக போனவர் ஒரு குகையை பார்த்து உள்ளே போய் உக்காண்டார். வெளியே வரபோது அவர் தோல் மேலே ஒரு கிளி உக்காந்துன்னு வெளியே வந்துச்சு. ஒரு சாதாரண விறகு வெட்டி கிராமத்தாளாக இருந்தவர் அந்த நிலையை அடைஞ்சிட்டார் குகைக்குள்ளே போயிட்டு. அதுக்கப்புறம் முதல் மீனாட்சி அம்மன் கோயிலில் பௌர்ணமிக்கு போய் கொடிமரத்துக்கிட்ட உட்காந்துருப்பார். மாதத்துக்கு ஒருக்கா திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ணுவார். தன் கையால் யாருக்கும் தின்னு கூட கொடுக்க மாட்டார். ஏன் சாமின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், நான் இறந்த பின்னாலே என் உடம்புக்கு மேலே ஆனந்த பைரவின்னு ஒரு கோயில் வரணும், அதுக்காக நான் தவத்தை வீணாக்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னார். அப்போ ராமாயண காலத்தில் ராவணனா இருந்தால் அவர் ஒரு பிறவியில் பஸ்மாசூரன். பஸ்மாசூரன்னா என்ன? இப்போ ராவணங்கிறான், அவன் தொடாமல் கெட்டவன். பஸ்மாசூரன் தொட்டு கெட்டவன், தொட்டா எரிஞ்சு போனவன், தொட்டு கெட்டு போனவன். இப்படி ஒவ்வொன்றும் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அவர் அப்படி. எங்கள் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் இருந்தார் இல்லையா, குருஜி சுந்தரராமன், அவர் தான் வசிஷ்டர். அதுக்கப்புறம் சேலம் சந்தாசிரமத்தில் இருந்தார் இல்லையா சாந்தானந்த சுவாமி, அவர் தான் விஸ்வாமித்திரர். கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் சபரி. ஸோ உலகத்தில் எல்லாரும் வராங்க, ஒவ்வொருத்தரும் உலகத்தில் வராங்க. நீ முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அப்போ மற்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோ. தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை, தன்னை அறிந்தவன் தலைவனே அறிவான். ஸோ நீ யாருன்றதெல்லாம் நீ அப்புறம் தான் தெரிஞ்சுக்குவ. இல்லைன்னா அவங்க எதிரிலே இருப்பாங்க, நீ இன்னெங்கோ இருக்குதுன்னு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. ஸோ உலகத்தில் எல்லாருக்கும் கண்டினியூஸ் பர்த் இருக்குது. ஏதாவது ஒரு பிறவியில் நம்ம ஆசானுகளும் துகளாயினவின் பேச அனுபூதி பிறக்குங்கிற மாதிரி இந்த உலகமே வேணாம், எல்லாம் வேஸ்ட்டுன்ற ஒரு நாலேஜ் வரும். இல்லைன்னா நீ திருப்பியும் ஒரு சாமியாராக வந்து ஜனங்களுக்கு நல்ல செய்யணும் தப்பாக நினச்சின்னு உட்காந்து இருப்பேன். ஜனங்கள்லாம் ஒன்றும் நல்லவங்கள்லாம் இல்லை, அது உன்னுடைய மித்து. அவங்களுக்கு நல்ல செய்யணும். இப்போ சாய்பாபா, சத்ய சாய்பாபா, அவர் 5 பிறவி தான் முடிச்சிருக்காரு, இன்னும் 2 பிறவி இது. ஏன் அவருக்கு முடிக்க முடியலன்னா, அவருக்கு இன்னும் ஆசைக்குது ஜனங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணோன்ட்டு, புரியுதா? அதனால் அவருக்கு இன்னும் 2 பிறவி இருக்குது. அவரே சொல்லியிருக்கார், நான் இன்னும் 2 பிறவி கழிச்சு வருவேன், பிரேமசாயியாக வருவேன், இன்னொரு தடவை வருவேன்னு சொல்லிட்டு போய்க்கிறாரா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நான் 7 பிறவி வைண்டப் பண்ணிட்டேன், இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அது படி. இன்னும் ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பி இருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத அது மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். அப்போது இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? எல்லா கடவுளையும் காட்டியிருக்கேன், இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்கன்னு காட்டிட்டேன். 2வது சம்ரஷ்னால எல்லாம் சேர்ந்த ஒரு அவியல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நான். நீ முருகன்னா ஒரு ஃபார்ம், அது பெருமாள்னா ஒரு ஃபார்ம், அந்த மாதிரி எல்லா ஃபார்மையும் ஒன்றா செஞ்ச ஒரு தெய்வீக அவியல்னு சிவபிரபாகர சித்தியோகி சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஆகிட்டா அதுக்கு என்ன பேர்? பூரண பிரம்மம்னு பேர். சம்ரஷ்னால 2 பாட்டு இருக்குது. ஒன்று பூரண பிரம்மம் அடி, இன்னொன்று நாராயண பூரண பிரம்மம். பூரண பிரம்மமடி
சிவசங்கர் பூரண பிரம்மமடி. வாரணனும் வடிவேலனும் ஆகி நாரணன் நான்முகன் நாயகன் சிவனேனும் நீரும் நெருப்பும் நீ நிலமும் இவன் நீலவானமும் நெடிக்காற்றும் இவன் பாரில் தோன்றிய பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன் பதம் தஞ்சம். சிவசங்கரா சர்க்குணசாகரா சிவசங்கராதி கருணாகரா எம் கரி தீர்க்க வந்த கலியுக அவதாரா. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். மெய்யாயி உலகின் மேல் நீ வைத்த கருணையினால் மண்ணில் பிறந்தாயோ. மண்ணில் நீ அன்றி மற்றெல்லாம் பொய் என்றுரைத்திட மெய் கொண்டு வந்தாயோ. மெய்யான தெய்வம் நீ எதிர் தோன்றி நின்றாலும் பொய்யான திரையேதோ மறைக்கின்றதே. மெஞ்ஞான வழி காட்டியமை கூவி அழைத்தாலும் அஞ்ஞானம் தடை நீட்டி தடுக்கின்றதே. தானான மூர்த்தியே தாழாதுன் கீர்த்தியே பொய்யான எமை ஏற்று மெய்யாக எமை மாற்று. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். உலகத்தில் இந்த மாதிரி வர்றது ரொம்ப ரேர். அதாவது ஒரு ஃபார்மில் வந்தவங்க இருக்காங்க, ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. அந்த மாதிரி இந்த தடவை வந்திருக்கிற அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கேன். எல்லா நாடிலையும் அப்படி தான் வரும்னு சொல்லியிருக்கேன். கை ரேகையை பாரு, கால் ரேகையை பாருன்னு சொல்லியிருக்கேன். எல்லா கடவுளுக்கும் கோயில் கட்டியிருக்கேன், எதையாவது பார்த்துக்கோன்னு சொன்னேன். அண்டு யாரையும் நம்பாமல் இவ்வளோ ப்ராஸ்பரஸாக ஒரு ஆன்மீகம் எப்படி பண்ண முடியும்? ஏதோ ஒரு பவர் இல்லாமல் சட்டியில் இல்லாமையாக போயில் வரும். எதுக்கும் யாரையும் நம்பாதே இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் எப்படி உருவாக்குறோம்? உனக்கு நான் எந்த உபதேசம்லாம் கொடுக்குறனோ அதெல்லாம் நானும் கடைப்பிடிக்கிறேன்னா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. நீலாங்கரையை எரிச்சாங்க, முடிஞ்சு போச்சுன்னு தான் நினச்சாங்க. அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் நான் பண்ணி காமிச்சேன் இல்லையா? அது மாதிரி எல்லாத்தையும் உங்கள் மாதிரியே தான் நானும் பண்ணுறேன். ராமர் இருந்தார்னா கல்லணையில் துயின்றனையோ காகுத்தான்னு அவர் திருப்புல்லாண்டின்ற இடத்துல புல்லில் படுத்துன்னு இருந்தார், கல்லில் தலை வச்சு படுத்துன்னு இருந்தார். அதனால் அவர் ராமர் இல்லாமல் போகிறது இல்லைல்ல. இயேசுவை சிறுவையில் போட்டாங்க, அதனால் இயேசு இன்னைக்கு உலகத்தில் ஒரு 40% ஜனத்தை ஆளாமல் போயிட்டாரா? புத்தரை உணவு வச்சுட்டு கொலை பண்ணாங்க, இன்றைக்கி புத்த மதம் 1/3 ஆஃப் த பாப்புலேஷனில் இருக்கா இல்லையா? அதனால் எவ்வளோ பெரிய மகான்கள் உலகத்தில் வந்தாலையும் அவங்களுக்கும் சரீரம் என்ற நிலையில் கர்மாக்கள் உண்டு, பிளானட்ஸ் எல்லாம் உண்டு. உனக்கு அது டவுட்டு தேவையில்லை. அதனால் எவ்ரி திங் இஸ் டெஸ்டின் அண்ட் லைக் எனி ஒன் ஆஃப் யூ. ஆனால் ராமரை பற்றி கம்பரர் என்ன சொல்கிறாரு? மானுடம் வென்றதம்மா அப்படிங்கிறார். ஒரு மனிதனாக ராமன் வென்று காட்டினான்னு அர்த்தம். இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் கூடிய சீக்கிரம் வருது. நீங்கள் பார்த்துன்னு வாங்க. கொட்டி கொடுத்தாலும் தட்டி பறித்தாலும் கோவிந்தா நீயே எந்தன் கதி. கட்டி அணைத்தாலும் எட்டி உதைத்தாலும் கண்ணா உன் கால்களே எந்தன் நிதி. வா என்று அழைத்தாலும் போ என்று வைத்தாலும் வள்ளலே நீதானே எந்தன் வழி. ஆமென்று சொன்னாலும் இல்லையென மறுத்தாலும் ஐயனே நீதானே எந்தன் விழி. இன்பம் துன்பம் என்று இருமுனை வாழ்விலே இறைவா நீ வழி காட்டி செல்லும் துணை. அன்பு எனும் கரம் நீட்டி அணைத்திட வந்த பேரருளே உனக்கிங்க
யாரே இணை. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ